பிரைஸ் தி லார்ட். மார்க்கு எழுதின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் இருந்த பொழுது லேகியோன் என்ற பிசாசை அவர் துரத்தினார். லேகியோன் என்றால் 1000 பிசாசுகள் நிறைந்தவன். அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து தம் வார்த்தையாலே அவனை துரத்தினார். அவர் துரத்திவிட்டு கடலின் அருகே இயேசுவும் சீசரும் திரளான ஜனங்களும் அந்த கடலின் கரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவன் வந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவளை தொட்டு சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஜெபாலய தலைவன் இயேசுவினிடத்திலே சொல்கிறான். இயேசுவும் தன்னுடைய சீசர்களும் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வரும் வழியிலே தான் இந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீயை இயேசுவானவர் அந்த 12 வருடமாக வியாதியாக இருந்த அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பெரும்பாலுள்ள ஸ்திரீயை தொட்டு அவர் சுகமடைந்தான்னு சொல்லி நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிறகு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு போகிற வழியிலே இயேசு கிறிஸ்து போகிற வழியிலே தான் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்து, உன்னுடைய மகள் மரித்து போனால் நீ ஏன் இனி போதகரை தொந்தரவு செய்கிறாய் என்று சொல்லி இயேசுவானவரிடத்திலே ஜெபாலய தலைவன் அவங்க வீட்டிலிருந்து வந்து கேட்கிறார். கேட்ட உடனே மேற்பாட்டுள்ள ஸ்திரீக்கு இயேசுவானவர் சுகப்படுத்தி விட்டு ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவர் வந்து, ஏன் போதகரை தொந்தரவு படுத்துகிறாய், உன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் ஜெபாலய தலைவனை நோக்கி, நீ பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த ஆலய தலைவனை, அவனுடைய பெயர் யபீரு, அந்த யபீருவை இயேசு கிறிஸ்து திடப்படுத்தினார். பிறகு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு அவர்கள் போகும்போது எல்லா ஜனங்களும் அவரை அந்த பெண்ணை சுற்றி, ஜெபாலய தலைவனுடைய மகளை சுற்றி எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவானவரும் தன்னுடைய பேதுருவும் யோவானும் மற்ற சீசனும் போய் அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு போகிறார்கள். இயேசுவானவர் அந்த ஜனங்களெல்லாம் அழுது கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் வெளியே போக சொல்லுகிறார்கள். இயேசுவானவர் பிள்ளை இன்னும் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி கேட்கும் பொழுது எல்லா ஜனங்களையும் வெளியே அனுப்பிவிட்டு இயேசுவும் அவருடைய சீசரும் ஜெபாலய அந்த பிள்ளையினுடைய தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையின் இடத்திலே இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் வெளியே போக சொல்லி இயேசுவானவர் சொன்னார். உடனே எல்லாரும் வெளியே போனார்கள். பிறகு இயேசுவானவர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தா கூமி என்று சொல்லுகிறார். அப்போ தலித்தா கூமி என்று சொன்னால், சிறு பெண்ணே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்று சொல்லி நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவளுக்கு வயது 12 வயது. இதற்கு மறுபடியும் இயேசுவானவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசுவானவர் செய்தார். ஒரு உயிருள்ள சாட்சியம் இப்பொழுது உங்கள் முன்பதாக நான் சொல்லுகிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாகவே ராணி என்ற ஒரு பெண் ஒரு கிராமத்திலே அவள் இருந்தால். அவளுடைய தாயும் தகப்பனும் ராணியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அந்த கிராமத்திலே 30 குடும்பங்கள் இருந்தது. அந்த 30 குடும்பத்திலே இந்த குடும்பம் மட்டுமே, இந்த ராணி, அவங்க அப்பா அம்மா, இவங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சர்ச்சுக்கு போகிறவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இந்த ராணிக்கு 12 வயசு ஆனவுடன் அவளும் மறிக்கிற தருவாயில இருந்து ஆஸ்பத்திரி வியாதி அவளை தாக்கி இருக்கிறது. அவள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கு டாக்டர்கள் இவளை பரிசோதித்து விட்டு, இந்த மகள் பிழைக்க மாட்டாள், இன்னும் ஒரு சில மணி நேரம் மட்டுமே இந்த பிள்ளை உயிரோடு இருப்பாள், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லி அந்த
அந்த பெண்ணை சொன்னார்கள். உடனே அவங்க தாயும் தகப்பனும் சென்று அந்த பெண்ணை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பிறகு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணையும் கட்டலில் படுக்க வைத்தார்கள். படுக்க வைத்து பார்த்தோன்னே அந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். உடனே அந்த 30 அந்த கிராமத்தில் 30 குடும்பங்கள் இருந்தது. 30 குடும்பங்களும் அந்த பெண்ணினிடத்திலே வந்து ஒரே அழுது கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இப்பொழுது பிள்ளை இறந்து விட்டது என்று சொல்லி ஒரு ஏளனமாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவங்க அப்பா விசுவாசத்தை விடவே இல்லை. ராணிக்கு வந்து முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் சந்தையில் போய் முறுக்கு வாங்கி கொண்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அவருக்கு போகிறார். போயிட்டு அந்த சந்தையில் முறுக்கு வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளை மரித்து போனார்கள், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே, இப்பொழுது உன் பிள்ளை மரித்து போனாள் என்று சொல்லி மிகவும் ஏளனமாக சொல்லும் பொழுது அப்பொழுது அவருங்க அந்த பெண்ணினுடைய தாய், அந்த பெண்ணுடைய பெயர் ராணியினுடைய தகப்பனார் சொன்னாராமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த மகளை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் உயிரோட நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது அந்த வந்த ஜனங்கள் எல்லாரும் சிரித்தார்களாமா. என்ன ஒரு இப்படி ஒரு பைத்தியக்காரன் பேசுவது போல பேசுகிறாரே என்று சொல்லி ஒரு ஏளனமாக அவர்கள் நினைத்தார்களாமா. சரின்னு சொல்லிட்டு இவங்க சரின்னு சொல்லிட்டு இந்த அப்பா வந்து முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு, சந்தையிலேருந்து வந்துட்டாரு. உடனே வீட்டுக்குள்ள கிச்சனில் ஓடி போய் விசுவாசத்தோட ஒரு சொம்பில் ஒரு புளிதண்ணின்னு இந்த பக்கத்துல எல்லாம் நாங்கள் சொல்லுவோம், அந்த புளிதண்ணி எடுத்து வாயை ரெண்டையும் மேலே தடி கீழோட ரெண்டுமே வாயை திறக்கவே முடியலைங்க. வாயை ரெண்டாக பிளந்து அந்த வாய்க்குள்ளாக இந்த புளிதண்ணியை சொம்பில் ஊற்றுனாங்க. ஊற்ற அந்த பெண்ணு குடித்து கொண்டே இருந்துதான். ஒரே ஆச்சரியம், வந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம், என்ன இந்த பொண்ணு புளிதண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர்கள் ஒரு சொம்பு ஃபுல்லாக அந்த பொண்ணு குடித்து விட்டு தான். உடனே அவங்க தகப்பனார் சொன்னாராம, ராணி உனக்கு பிடித்த நான் முறுக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், நீ எழுந்துருன்னு சொல்லி கையை பிடித்து எந்திரிச்சு விட்டாராமா. உடனே அந்த பொண்ணு கட்டல்ல அப்படியே காலை நீட்டி உட்கார்ந்துருச்சாமா. உடனே அந்த முறுக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணு முறுக்கை சாப்பிட்டுதான். அப்போ வந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தாங்களா. அந்த ஜனங்கள் 30 குடும்பமும் என்ன சொன்னாங்களாமா, இந்த பெண்ணு மட்டும் உயிரோட எழுப்புனீங்கன்னா நாங்கள் இந்த 30 குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உறுதியை சொன்னார்கள். அதே போல இந்த ராணி அந்த தகப்பனாருக்கு மிகவும் சந்தோஷம், இந்த பெண் உயிரோடு எழுந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த 30 கிராமமும் என்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உயிருள்ள சாட்சியை கர்த்தரே இந்த உயிருள்ள சாட்சியை கொடுத்தார். இன்னும் அந்த மகள் உயிரோடு இருக்கிறார். தாய் தகப்பன்மார் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கே மகிமை.